ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். முட்டைகோஸை வச்சு நம்ம கூட்டு, பொரியல், வறுவல் இந்த மாதிரிலாம் செய்வோங்க. ஆனால் ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முட்டைகோஸ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. அதை பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு எடுக்க போகிறோம். அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதையே நான் பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். 2 பச்சை மிளகாய், சின்னதாக இருக்கனால நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நான் தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 6 பூண்டு பல் நான் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3த்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். தக்காளியும் தனியாக அரைச்சிக்கணும், வெங்காயமும் தனியாக அரைச்சிக்கணும். எல்லாத்தையும் நான் தனித்தனியாக அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் தக்காளியை அரைச்சி எடுத்துட்டேன். அதே மாதிரி வெங்காயத்தையும் நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். எதுலேயுமே தண்ணி சேர்க்கலைங்க, அதுலேயே தண்ணி இருக்கும், அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு 3த்தையும் நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இது கொரப்பாக தான் இருக்கும், ரொம்ப நைஸாக வராது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் 200 கிராம் அளவுக்கு கோஸ் எடுத்துருக்காங்க. அந்த கோஸை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த கோஸை நம்ம வேக விடணும். வேக விடுறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இந்த கோஸை நான் அதுக்கு மாற்றி விட்டுறேன். இதை வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். நான் குட்டி டம்ளரில் தான் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. பாருங்கள், நான் கோஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கோஸை வேக விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். தண்ணிலாம் வத்துற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்து விட்ட தண்ணிலாம் நல்லாவே வத்திடுச்சு. பாருங்கள், சுத்தமாக தண்ணி இல்லை. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் கோஸ் நல்லாவே வெந்து எடுத்துக்கணும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். முட்டைகோஸ் கறி செய்கிறதுக்காக நான் 4 முட்டை எடுத்துருக்கேங்க. 4 முட்டையை உடச்சி நான் பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து விட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். இந்த முட்டையை நல்லா கலந்துக்கலாம். நான் 4 முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச கோஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூடு ஆறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுடுங்க. இந்த கலந்த முட்டையை இந்த கோஸில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முட்டையும் கோஸும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி ஆயில் தடவி வச்சுக்கோங்க. இந்த முட்டையும் கோஸும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இந்த டிஃபன் பாக்ஸ்க்கு மாற்றி விட்டுக்கலாம். பாருங்கள், மாற்றிட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், கலந்த கோஸ் முட்டையை நான் டிஃபன் பாக்ஸ்க்கு மாற்றி விட்டுட்டேன். டிஃபன் பாக்ஸை இந்த மாதிரி மூடி போட்டு விட்டுடுங்க. அப்போ தான் வேக வைக்கும் பொழுது தண்ணி உள்ளே போகாது. வேக வைக்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் நான் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேங்க. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இது மாதிரி வச்சுட்டு இந்த டிஃபன் பாக்ஸை இது உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு விட்டுடலாம். குக்கருக்கு கேஸ்கட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடிடலாம். நான் வெயிட்டும் போட்டு விட்டுறேங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு 3 விசில் வேக வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. குக்கர் 3 விசில் விட்டுட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நான் டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா தான் நாம் எடுக்கணும். எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கத்தியை வச்சு சுற்றிலும் சுரண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுரண்டிடுங்க. சுரண்டிட்டு லைட்டாக கொஞ்சம் அப்படி தூக்கி விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டை வச்சுட்டு டிஃபன் பாக்ஸை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு லைட்டாக தட்டி விடுங்க. பாருங்கள், நான் டிஃபன் பாக்ஸ்லேருந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். ஷேப்லாம் நல்லா கரெக்டாக அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் நல்லா சூப்பராக கட் ஆகிருக்குது. இந்த மாதிரி எல்லா பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். பேனில் கொஞ்சம் எண்ணெய் நிற்கணும், அந்த மாதிரி நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அப்புறம் ஒரு பீஸாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பீஸாக எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் திருப்பி விடணும். பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க, இல்லைனா பீஸ்லாம் உடஞ்சிரும். பாருங்கள், எண்ணெயில் போட்ட பீஸ் எல்லாமே நல்லா 2 பக்கமும் செவந்துருக்கு. இந்த மாதிரி செவந்து வந்தால் போதும். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்துருக்கு. இதே மாதிரி மீதம் இருக்கிற பீஸையும் நான் பொரிச்சு எடுத்துடுறேன். பாருங்கள், கட் பண்ண பீஸ் எல்லாத்தையுமே நான் பொரிச்சு எடுத்துட்டேன். நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வரணும். இது மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயே இருக்குது பாருங்கள். நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே எண்ணெய் சேர்க்கல. நம்ம 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தோம். அந்த எண்ணெயிலே மீதம் இருக்குது. அதுலேயே நம்ம இதை தாளிச்சிக்கலாம். நான் 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், 3 துண்டு கிராம்பு எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். பட்டை கிராம்புலாம் பொரியட்டும். பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு அந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கலாம். அடுத்ததாக அரைச்சி வச்ச இந்த வெங்காய விழுது அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காய விழுது நல்லா வதங்கணும், ஏன்னா நம்ம பச்சை வெங்காயத்தை தான் சேர்த்தோம். அதனால் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் விழுது பாருங்கள் நல்லா வதங்கி நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளியை சேர்த்து விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொத்தமல்லி பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துடுறேன். 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கோஸ் வதக்கும் பொழுதும் சால்ட்டு சேர்த்துருந்தோம், முட்டையிலையும் சால்ட்டு சேர்த்துருந்தோம். அதனால் நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் சால்ட்டு சேர்க்குறேன். எப்போவுமே உப்பு சேர்க்கும் பொழுது பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து விட்டுடலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 200 ml அளவுக்கு இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவி நல்லா கொதிக்கணும், அதனால் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் நான் மூடி போட்டு விட போகிறேன். கிரேவி மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவு திக்னஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு காரம்லாம் நீங்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம கரம் மசாலா சேர்த்து விட்டுடலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் இந்த பொரிச்சு வச்ச இந்த முட்டைகோஸ் அந்த பீஸ்களை இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு ரொம்ப கலக்காதீங்க, லேசாக கலந்து விடுங்க. பீஸ் உடையாமல் பொறுமையாக கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி பண்ண இந்த முட்டைகோஸ் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து விட்டாச்சு. முட்டைகோஸ் கறி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தழையை தூவி விட்டுடலாம். நான் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுறேன். தூவிட்டு ஒரு முறை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நான் கொத்தமல்லி தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, அருமையான முட்டைகோஸ் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த முட்டைகோஸ் கறி சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முட்டைகோஸ் கறி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.